أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு நபி தோழர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதான் மதீனாவிலே இருந்த மிக முக்கியமான இரண்டு கோத்திரங்கள் என்று சொன்னால் அவுஸ் ஹஸ்ரஜ், கஹ்தான் கோத்திரங்களுடைய மிக முக்கியமான இரண்டு பிரிவுகள். இவர்கள் யமன்ல இங்க வந்தவங்க. அவங்க தான் மதீனால சப்போர்ட் பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சப்போர்ட் பண்றாங்க? அதாவது மினால வச்சு இங்க மக்கால வச்சு ஒப்பந்தம் எடுத்து என்னது பையத்துல் அகபால நடந்து எல்லா உடன்படிக்கையும் நடந்து ரசூலுல்லாஹ்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். அப்போ இடம் கொடுக்கிறோம்டா சஅத் இப்னு முஆதும் சஅத் இப்னு உபாதாவும் யார்? மிகப்பெரிய தலைவர்கள். ரசூலுல்லாஹ்களுக்கு கொடுத்த வாக்கு அவங்க மீறினாங்கன்னா ரசூலுல்லாஹ்களோட எல்லா திட்டமும் என்ன செஞ்சிடும், அதாவது பிளான் எல்லாம் தலைகீழாக போகின்ற அமைப்பில் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் மதீனாவுக்கு வந்த பின்னால அவர்கள் அந்த முழுமையாக ரசூலுல்லாஹ் ஆட்சிக்கெல்லாம் வந்து அதுக்கு பின்னாலதான் மௌத்தாக இருக்கணும் என்பதுதான் நமது அந்த நம்மட இந்த திட்டத்தில் வாரது. ஏன் அவங்க இப்போ ஒப்பந்தத்தை கொடுத்திக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து மக்கா வெற்றிக்கு போறவு எல்லாம் ஃபினிஷ் ஆகின பிறகு மௌத்தாகினா ஓகே. இடையில மௌத்தாகிட்டார் யாரு? சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆத் மௌத்தாகினதெல்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகுலாம் என்ன செய்யல, மௌத்தாகல. அப்ப நாங்க முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் சஅத் இப்னு முஆதா அவர் அல்லாஹ் இடையில முடிச்சிடுறான். இடையில என்ன செய்யறான்? முடித்து விடுகிறான். சஅத் இப்னு முஆதுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் நபி அவர்களுக்கு அப்படி ஒரு கவலை அல்லாஹ் கொடுத்திருக்க கூடாதோன்னு நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய கதிர், நம்ம அதுல எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? கவலைப்பட்டார்கள். சஅத் இப்னு முஆதுடைய மரண நேரத்தில் அவர் பள்ளி வாயிலில் அவருடைய டென்ட் அடிக்கப்பட்டு வச்சிருந்த அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவர் வந்து அதாவது அந்த ரசூலுல்லாஹ்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்த ஒரு நபித்தோழர் ரத்தம் வந்து ஓடிக்கொண்டிருக்குது பள்ளி வாயில்ல. அப்ப என்ன நினைச்சிட்டாங்கன்னா சஅத் இப்னு முஆத் என்னது மௌத்தாகிட்டாரு அப்படின்னு தான் என்ன செஞ்சாங்க, நினைத்தார்கள். அப்புறம் சஅத் இப்னு முஆத் வந்து துஆ கேட்கிறார். என்ன, யா அல்லாஹ் ஹைபருடைய விஷயத்தில் இந்த தீர்ப்பை முடிக்கும் வரைக்கும் என்ன செய்யாத, மரணிக்க செய்யாதேன்னு அவர் துஆ கேட்டாங்க. அந்த தீர்ப்பு என்பது மதீனாவாசிகள்ல இவர்களையே நம்பி வாழ்ந்த யூதர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. அவர்கள் துரோகம் செஞ்சதுனால அந்த தீர்ப்பை எல்லாம் முடிந்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த இடத்துல அந்த பள்ளி வாயில்ல சஅத் இப்னு முஆத் அவர்கள் என்ன செய்கிறார்கள், மரணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்க வராங்க. அந்த கவலையை நான் சொல்லி காட்டுகிறேன். பார்க்க வராங்க. பார்க்க வந்து சஅத் இப்னு முஆத் மரணித்து விட்டார்கள் அப்படி என்று தெரிந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். கண்ணீர் விட்டு ரசூலுல்லாஹ் அழுதார்கள். அவர்களோடு இருந்த எல்லா தோழர்களும் அழுதார்கள். அதை பார்த்துட்டு அழுத பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆத பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஜஸாக்கல்லாஹு கைரன் மின் சய்யிதி கௌமின், ஒரு தலைவராக அல்லாஹ் உங்களுக்கு கூலி தரட்டும். ஃபகத் அன்ஜஸ்த மா வஅத்த, இறைவனுக்கு நீங்க என்ன வாக்கை கொடுத்தீர்களோ அந்த வாக்கை நீங்க நிறைவேற்றி விட்டீர்கள். வல யுன்ஜிஸன்னகல்லாஹு மா வஅதக், உங்களுக்கு அல்லாஹ் அளித்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்றுவான். உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வாக்கு அளிச்சா என்ன, சொர்க்கம், அது அல்லாஹ் என்ன செய்வான், நிறைவேற்றுவான். ரசூலுல்லாஹ் அழுது கொண்டு அதாவது சஅத் இப்னு முஆதை பார்த்து சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ லிமௌதி சஅத் அர்ஷுர் ரஹ்மான், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌதி சஅத், சஅதுடைய மரணத்திற்காக இறைவனுடைய அர்ஷ் அசைந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் கூட அழகான துணிகளை காணுகிற நேரத்தில் தஅஜபூன மின் ஹாதா, இதெல்லாம் பார்த்து நீங்க சந்தோஷப்படுகிறீர்களா? சஅத் இப்னு முஆதுக்கு சொர்க்கத்தில் வழங்கப்பட்ட துணிகள் இவைகளை விட அழகானவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், சொல்லுகின்ற அளவுக்கு நபி அவர்களுடைய உள்ளத்திலே பெரிய ஒரு அசர் என்ன செஞ்சது, ஏற்பட்டது. இது மாத்திரமல்ல, இன்னொரு தலைவர் யார்? சஅத் இப்னு உபாதா. ரசூலுல்லாஹ் அவரை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். அவருடைய மரண நோயோ என்று நினைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகது கதா, மௌத்தாகிட்டாரா என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. மௌத்தாகிட்டாரா என்று கேட்டார்கள். அங்க போய் பார்த்தா அவர் மௌத்தாகல, அவ்வளவு பெரிய நோய். அவர் மௌத்தாகல என்று சொன்னோட ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ரசூலுல்லாஹ் என்ன கண்ணீர் விட்டு அழுதார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நபி அவருடைய மரணத்துக்கு பின்னாலும் அவர் என்ன செய்தார், வாழ்ந்தார். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க பாருங்க, ரசூல் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் நீங்க முக்கியமா நான் முக்கியமான்றது இல்லை. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யணும் என்று நினைத்தால் அது உங்களுடைய குடும்ப விஷயமாக இருக்கலாம், சமூக விஷயமாக இருக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்தான்னு நினைக்கணுமே தவிர, எனக்கு சந்தர்ப்பம் தந்தான்னு நினைக்கணுமே தவிர, என்னால தான் என்று நினைக்கிற இந்த சிந்தனையால் தான் சில பொழுதுகளில் மரணங்கள் நாம் எல்லாவற்றையும் முடித்த பின்னால் தான் வரும் என்று நினைக்கிறதுக்கு காரணமாக என்ன செய்கிறது
இருந்து கொண்டிருக்கிறது. என்னாலே நான் முடிச்சா